ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல காரசாரமான ஒரு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மசாலா எல்லாமே வறுத்தரைச்சி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கினதும் இதில் 1 இன்ச்சு பீஸ் இஞ்சி, 5 பல்லு அளவுக்கு பூண்டு, ஒரு 25லிருந்து 30 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சுத்தமாக சேர்க்கவே கூடாது. சின்ன வெங்காயம் மட்டும்தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் இந்த வெங்காயத்தோடய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ண நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இந்த நாட்டுக்கோழி தண்ணி விடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கே சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எந்த கப்பில் இந்த பேஸ்ட்டு சேர்க்குறீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது தண்ணி குழம்பு அப்படிங்கிறனால நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாமே அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. நல்லா தண்ணியாட்டம் இருக்கு பாருங்க, இந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் நல்லா நுரையாட்டம் பொங்கி வரும். அதுக்கப்புறமா அந்த நுரை எல்லாமே நல்லா செட்டில் ஆகிரும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். நாட்டுக்கோழி கொஞ்சம் கடினமான மீட் அப்படிங்கறனால ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு இறக்குனா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், 5 விசில் விட்டு இறக்கியாச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு இந்த பக்குவத்தில் தண்ணியாட்டம் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் கடைசியாக ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையை தூவிடலாம். இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எந்த ஒரு ரெடிமேட் மசாலாவுமே சேர்க்காம வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு செய்யும் பொழுது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.